கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டான் கல்யாணம் பண்ண உடனேயும். ஆமாவா? உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்சாங்க. செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏத்தலாம் சார். அவங்க அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. விளக்கு ஏத்த மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு கிளம்புறாங்க சார். நான் சந்தோஷப்படுவேன் சார். கோயிலுக்கு தான் சாமி பயபக்தியோட கும்பிட போறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க சார். ரொம்ப இத்துளூண்டு. இப்ப நீங்களே ரொம்ப இத்துணூண்டு தான் வச்சிருக்கீங்க. எனக்கு சூனாப்பானா அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டேடா. எனக்கு நீங்க பொட்டு வச்சிருக்கீங்க. மேல நான் சந்தனம் வச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன். இப்ப சந்தனம் வைக்கிறதா நம்ம கலாச்சாரமா? சந்தனம்லாம் கேரளால தானே வைப்பாங்க. நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்கங்கிறீங்க. நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க. வாயப்பாரு வள்ளல்ல. எங்க வீட்ல அது பரவாயில்ல 5 மணி 5 மணி தான் சும்மா சொல்லுங்க எனக்கு தெரியும். எழுப்புனாதான் எழுப்பிருப்பேன் இல்லையா? 4 கிழமை தெரியாதப்போ பிளாக் சாரி கட்டிட்டு வரும்பொழுது மாட்டுவேன் சார். வெள்ளிக்கிழமை கருப்பு கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. நல்லா இருக்குமா, பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். என் குழந்தைங்களுக்கு கூட என்ன காஃப் அந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்துறது அதெல்லாம் வந்து வைக்காதீங்க வீட்டுல. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானே அடிச்சு இழுத்துட்டு போகணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏமா எல்லா மருமகளுக்கும் பேசுனீங்க, உங்க மருமக பேசல அமைதி ஆயிட்டீங்க. பயப்படாதா பேசி பெரியமா வர்றது அதை விட்டுறாதீங்க பாப்பான்னு தான் சொல்றோம். பாப்பா இதெல்லாம் முன்னால வரவே இல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்ன இப்படி செஞ்ச? உணர்ந்தா தான் அது இருக்கு. என் குழந்தையும் உணர்ந்தா இருக்கு. என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட். 37ஆம் நம்பர் பஸ்ல ஏறு, கீழ்ப்பாக்கம் போகணும்னு சொல்லு. நீ சொல்லவே வேண்டாம், அவங்களே உன்னை கொண்டு இறக்கி விட்டுருவாங்க.